சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரியமான இந்த ஜனங்களே, இந்த செம்மஞ்சேரி வாழ் ஜனங்களே, உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஏன் சொல்லணும்னா, நீங்க விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த சமாதானத்தை உங்களுக்கும் தர வல்லவராய் இருக்கிறார். அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் இதயத்துல மாத்திரம் சின்ன இடத்தை நீங்க இயேசுவுக்கு கொடுத்து பாருங்களேன். உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான விடுதலையை இயேசு கிறிஸ்து இன்று நாளிலே உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் உள்ளத்துல ஒரு சின்ன இடத்தை கொடுத்து பாருங்க. நிச்சயமான சமாதானத்தை இயேசு கிறிஸ்து தர வல்லவராய் இருக்கிறார். இன்னும் அதிகமாய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய விரும்பினால் செம்மஞ்சேரி பகுதியிலே 7வது அவனியிலே ஆசீர்வாத வாழ்வு திருச்சபை இருக்குதுங்க. இந்த அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுலங்க, அந்த சலூன் பக்கத்துல இயேசு கிறிஸ்து இயேசு விடுதலை வாழ் சபை இருக்குதுங்க. உங்களுக்கு விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து, ஆமாங்க, உங்களுக்கு விடுதலை தருவதற்காக நீங்க வாங்க. இன்னுமா இயேசு கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்கு சொல்லி தேவா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராவது உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், எனக்கு ஜெபம் பண்ணீங்களா நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா ஊழியர்கள் வந்திருக்காங்க, நிச்சயமான விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாங்க. நீங்க வாங்க. அப்படி நீங்க ஒருவேளை வர வைக்கப்பட்டீங்கன்னா இருக்கிற இடங்களில நீங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, உமக்கு நன்றி சொல்ல